இந்த வீடியோவில் 12th அக்கௌண்டன்சி சாப்டர் 2ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th சம் போட்டோம்ல அந்த மாடல் தான். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இந்த இயர் 2018 வந்து 16,000 சொல்லியிருக்காங்க, விச் இன்க்ளூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா அடங்கி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த 16,000 உள்ள ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட்டும் நெக்ஸ்ட் இயர் அமௌண்ட்டும் இருக்கும். அதை நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். அதை தாண்டி நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்கும் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. அதை ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃபார்மேட் எழுதிக்கலாம். How will the following item appear in income and expenditure account தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இல்லை, அதனால் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இயர் எழுதிக்கிட்டோம். டெபிட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் சைடு இன்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டமாக பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர். ஸோ 2018 நமக்கு 16,000 இருக்கு. அந்த 16,000 ரூபாய் அப்படியே எழுதுறோம். இது உள்ள ப்ரீவியஸ் இயர் நெக்ஸ்ட் இயர் அடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம அதை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ப்ரீவியஸாக இருக்கிற 2017ல 3,000 கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே நம்ம எழுத போகிறோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் 2017 3,000. இது கரண்ட் இயர் மட்டும்தான், இங்கே நமக்கு ப்ரீவியஸ் இயர் தேவையில்லை. ஸோ 16,000ல 3,000 போயிடுச்சு அப்படின்னா 13,000. நெக்ஸ்ட் இயர் 2019 சொல்லிட்டு அதுல ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க. அதுவுமே நமக்கு தேவையில்லை. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 2019 5,000 நோட் பண்ணிக்கிறோம். ஸோ 13,000லேருந்து இந்த 5,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 8,000. நெக்ஸ்ட் விஷயம், இந்த வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி 4,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது 2018ல நமக்கு வர வேண்டிய காசு இந்த 4,000 ரூபாய். வழக்கம் போல அவுட்ஸ்டாண்டிங்னாலே ஆட் பண்ணிக்கலாம். பெற வேண்டிய சந்தா 4,000 ரூபாய். 8,000 கூட 4,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12,000 கிடைக்கும். இந்த இயருக்கு பதிலாக லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் வந்து நம்ம வாங்கிட்டோம். ஸோ லாஸ்ட் இயர்ல இந்த அமௌண்ட்டை சேர்த்திருக்க மாட்டாங்க. அதனால இந்த இயர் நம்ம இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். முன்கூட்டி பெற்ற சந்தா 2,000 ரூபாய். 12,000 கூட 2,000 ஆட் பண்ணோம்னா 14,000. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம்ல இருக்கிற 12th சம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. கரெக்டாக படிக்கடா. அடடே எப்போ வந்தீங்க? ஓகே ஓகே தேங்க்யூ.